ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நாம எந்த ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில வந்திருக்க ஃபைண்டர் ப்ராஜெக்ட் நம்பர் 1 படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு டிராமா த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். ஃபைண்டர் ப்ராஜெக்ட் நம்பர் 1 இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். சார்லி, சென்ராயன், நிழல்கள் ரவி, தரணி ரெட்டி, இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன்லைன்ல பார்க்கலாம். படத்துல வர நம்ம ஹீரோ தான் செய்யாத கொலைக்கு தானே போய் சரண்டர் ஆகி பல வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவரோட பொண்ணு இந்த கொலையை எங்க அப்பா செய்யல, அவர் ரொம்பவே இன்னசென்ட்னு போராடுறாங்க. இதுக்கப்புறம் கதையில என்னாச்சு, சார்லி வெளியே வந்தாரா இல்லையா, அவர் எதுக்கு தானா போய் சரண்டர் ஆனாரு, கடைசியா என்னாச்சுன்னு சொல்ற படம் தான் ஃபைண்டர் ப்ராஜெக்ட் நம்பர் 1. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா சார்லியோட நடிப்பெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. படத்துல ஃபைண்டர் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சியை காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கான டீடைலிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்துல வர ட்விஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட மியூசிக்கும் ரொம்பவே நீட்டா இருந்தது. படத்தோட எண்டிங்கும் ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. படத்துல சில சீன்ஸ் எல்லாம் தேவையே இல்லாத மாதிரி இருந்தது. படத்தோட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இது ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். இப்போ இது ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்கு. டைம் பாஸ்க்கான ஒன் டைம் பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.